ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம முட்டையை வச்சு எப்படி சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியாக ஒரு அரேபியன் ஸ்டைல் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு ஒயிட் பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி சேர்த்துருங்க. இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வேக வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸில் நமக்கு உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிரும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயாச்சு. ஸோ நம்ம ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருங்க. ஒரு 1 மினிட் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ 2 பழுத்த தக்காளியை நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா கம்ப்ளீட்டாக குக் பண்ணிடுங்க. ஒரு மூடி போட்டு கூட வேக வச்சிடலாம். இப்போ தக்காளி நல்லா குக் ஆகி ஒரு மசாலா மாதிரி ரெடி ஆகிருக்கு. இப்போ ஒரு 4 முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க 4 கார்னர்ஸ்லேயும். இதுக்கு மேலே பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருங்க. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா பொடுசாக நறுக்கின மல்லி இலைகளை மேலே சேர்த்துருங்க. உங்களுக்கு இப்போ சுவையான அரேபியன் ஸ்டைல் எக் பிரேக்ஃபாஸ்ட் இப்போ ரெடி ஆயாச்சு. இது ஒரு ஆம்லெட் மாதிரி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது ரொம்பவே ஹெல்தி அண்ட் ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து ஆசைத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.